இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே, இன்றைக்கு உங்களுக்காக நாங்கள் விசேஷித்த பிரார்த்தனை செய்வதற்காக நாங்கள் குழுவாக வந்திருக்கிறோம். ஆகையினால உங்களுக்காக ஜெபிக்க விரும்புவீர்கள் என்றால் நீங்க இந்த இடத்திற்கு கடந்து வரலாம். ஒருவேளை நீங்க பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, வியாதியோடு, பிசாசனுடைய போராட்டத்தினால நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த இடத்திற்கு வாங்க. உங்களுக்கு நாங்க இலவசமாக ஜெபித்து உங்களுக்கு விடுதலை பெற்று தருவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகையினால ஆங்காங்க இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிற தாய்மார்கள், பெரியவர்கள், சகோதர சகோதரிகள், நீங்கள் யாவரும் வந்து ஒரு 10 நிமிடங்கள், ரொம்ப நேரம் இல்ல, ஒரே ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, ஒரு விசேஷித்த பிரார்த்தனை செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகையினால ஒரு 10 நிமிஷம் நீங்க வாங்க. இலவசம், இலவசம், முற்றிலுமாக இலவசம். உங்களுக்காக ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் வந்திருக்கிறோம். வேதத்தில ஒரு வார்த்தை விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில அவர் சொன்ன வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தைகளை வீட்டிலிருந்து, வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். நீங்கள் வருத்தத்தோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு கூட நீங்கள் ஒருவேளை வாழ்வீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். அவரிடத்துல நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை சமாதானமான வாழ்க்கையாக, சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும் என்பதில எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம, சமாதானம் இல்லாம, நிம்மதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாருங்க, எப்படி உங்களுக்கு வீடு வீடா வந்து நாங்க ஒரு துண்டு பிரதியை கொடுக்கிறோம். அதே போல 2 பேர் வந்து என்னிடத்துல ஒரு துண்டு பிரதியை கொடுத்து, ஐயா நீங்க இந்த கைப்பிரதியை படிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, உங்களுக்கு இளைப்பாறுதலான சமாதானமான ஒரு வாழ்க்கையை தருவார் என்று சொன்னார்கள். பாருங்க, நான் அப்படியே அவங்க கொடுத்த அந்த துண்டு பிரதியை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அவங்க வந்து என்னை சந்திக்கிற பொழுது நான் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருந்தேன். அவங்க கொடுத்ததை அப்படியே வாங்கி படிச்சேன். படிக்க படிக்க ஆண்டவராகிய இயேசு மேல எனக்கு ஒரு விசுவாசம் வந்து விட்டது. பாருங்க, அவங்க சொன்ன அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி நான் கூப்பிட்டேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல நான் பிரார்த்தனை செய்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பக்கத்துல வந்து என்னை தொட்டு சுகமாக்கினார். இன்று வரைக்கும் நான் சுகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நாங்க ஊர் ஊரா வந்து சொல்றோம், நீங்க கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, வியாதியோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இளைப்பாறுதலான சமாதானமான ஒரு வாழ்க்கை தருவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்டு. அவரிடத்துல நீங்க வந்து பிரார்த்தனை செய்வீர்கள் என்றால், இயேசுவே என் வாழ்க்கைய, என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், நிச்சயமாகவே இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதலான சமாதானமான ஒரு வாழ்க்கையை தருவது நிச்சயம். யாராயிருந்தாலும் சரி ஏசப்பா கிட்ட வரலாம், முற்றிலும் இலவசம். இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து ஜெபம் பண்ணுவதற்கு, பிரார்த்தனை செய்வதற்கு பணம் காசு எதுவுமே தேவையில்லை, முற்றிலும் இலவசம். இலவசம். என்னிடத்துல வந்து சொன்னாங்க, ஐயா நீங்க இயேசுவை நம்புங்க, இயேசுவை கூப்பிடுங்க, அவர் வருவார், சுகம் தருவார்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி கூப்பிட்டேன். ஏசப்பா என்ன ஆசீர்வதித்தாங்க, என்னை தொட்டாங்க, சுகமாக்கினாங்க, வாழ வைத்தாங்க. அந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆகையினால இயேசு கிறிஸ்துவிடத்துல வாங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். வருவாய் தருணம் இதுவே,
அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய், தருணம் இதுவே. அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வாழ்நாளை எல்லாம் வீணாடாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாடாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய், தருணம் இதுவே. அழைக்கிறாரே. அல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. இந்த கிராமத்தின் ஆசீர்வாதத்திற்காக என்னுடைய மனைவி ஜெபிப்பார்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த மாலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. உங்களுடைய சித்தத்தின்படி அப்பா எங்களை நீங்க இந்த இடத்துல நீங்க கொண்டு வந்த உங்களுடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்க அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் இது செய்து வந்தீர் தகப்பனே. அதே குறித்ததான தகப்பனே வார்த்தைகளை தகப்பனே நாங்கள் இந்த பிள்ளைகளோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் தகப்பனே. இந்த வார்த்தைகள் தகப்பனே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க அப்பா. இந்த வார்த்தைகள் ஒன்றும் வெறுமனையாய் அப்பா போகாதபடிக்கு தகப்பனே இந்த பிள்ளைகளுக்கு, இந்த ஊர்களுக்கு, இந்த ஊருக்கு ஒரு விடுதலையை என் தேவனாகிய கர்த்தர் நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிற அப்பா அப்படியேப்பட்டதான காரியங்கள் தகப்பனே எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க நிர்மூலமாக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த கிராமத்துல தகப்பனே உடைய வல்லமை கடந்து வருவதாக தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உடைய ஆளுகை இறங்குவதாக ராஜா தகப்பனே. பிசாசானவன் ஒவ்வொருவரையும் கட்டி வைத்திருக்கிறதை காண்கிறோம் தகப்பனே. அப்பா ஒரு விசையாய் தகப்பனே மனநல பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை தகப்பனே உம்முடைய பாதப்படியில கொடுக்கிறோம் ராஜா. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஞானத்தை தகப்பனே நீங்க கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. அப்பா நீங்க குருடருக்கு தகப்பனே பார்வை கொடுத்தீங்க, ஊமேரை பேச வைத்தீங்க ராஜா, சப்பானியை நடக்க வைத்தீங்க ராஜா. அப்பா நீ எங்களுக்காக நீ சிலுவையில் நீங்க அறையப்பட்டு தகப்பனே காயப்பட்டு நீ நொறுக்கப்பட்டீரப்பா தகப்பனே. இப்படியாய் அற்புத சுகத்தை தகப்பனே நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து வந்தீரே தகப்பனே. அப்ப நீங்க இந்த பட்டுவாம்பட்டி கிராமத்துல தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க அற்புதத்தை நீங்க செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்ப. அந்த ஊருக்குள்ள, அந்த கிராமத்துக்குள்ள தகப்பனே, இந்த எல்லை பகுதிகளுக்குள்ள தகப்பனே என் தேவனாகிய கர்த்தர் நீங்க உலாவிக் கொண்டு இருக்கிறீங்க, நீங்க உலாவிக் கொண்டு இருக்கிறீங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே நீங்க பரிபூர்ண சுகத்தை நீங்க கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த ஊரை முழுவதும் தகப்பனே உடைய பாதுகாப்புக்குள்ள நாங்க கொடுக்கிறோம் தகப்பனே. முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பார்ந்த ஊர் பொதுமக்களே, இன்னும் நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால் உங்களுக்கு உங்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருக்கிற கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு நீங்க செல்லும்படி உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தோராயமாக 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் ஆராதனை நடைபெறுகிறது. ஆகையினால அங்க செல்லுவீர்கள் என்றால் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அதிகமாக அறிந்து கொண்டு அதிகமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வது நிச்சயம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.